ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்காதவங்க போய் சேனலில் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். நான் பார்ட் 1லேருந்து எது வரையும் போட முடியுமோ அது வரையும் உங்களுக்கு போடுறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட ப்ளவுஸோட கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை நம்ம வெளிப்பக்கம் பார்த்து தான் நம்ம வைக்கணும். அதாவது நல்ல பக்கம் ப்ளவுஸ் பீஸை நல்ல பக்கம் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த 2 கழுத்தும் சேமாக வர மாதிரி நீங்கள் வச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைனிங் துணியை நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தை மார்க்கிங் பண்ண சைடு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த மார்க்கிங் மேலே நமக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். லைனிங் கிளாத் மேலே நீங்கள் மார்க் பண்ணும்போது கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணி விடுங்க. நம்ம தட்டி விடும்போது அந்த ஷேடு நமக்கு 2 சைடுமே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எனக்கு லைட்டாக அந்த லைனிங் கிளாத் மேலே அந்த ஷேடு இருக்குது. இது மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கழுத்து மேலே அழகாக நீங்கள் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. வளைக்கும் போது ஒரே லைனாகவே நீங்கள் வளைச்சி விட்டுருங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ணி வளைச்சிங்க அப்படின்னா நமக்கு துணி இழுவை கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் சின்னதாக அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வளைவில் அர்க்காத் பண்ணும்போது சைடாக தான் நீங்கள் சிசரை வச்சு அர்க்காத் பண்ணணும். இப்போ அர்க்காத் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக்கில் எப்படி நம்ம ஓரத்தையல் போட்டோமோ அதே மாதிரி லைனிங் கிளாத்தை எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஓரத்தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போது நீங்கள் நல்லா லைனிங் கிளாத்தை இழுத்து விட்டுட்டு அந்த ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை அப்படியே உள்ளே திருப்பி விட்டுருங்க. இப்போ வெளிப்பக்கம் நமக்கு நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம தையல் போடும்போது சென்டரில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. சென்டரில் தையல் போட்டிங்க அப்படின்னா நமக்கு கழுத்தில் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். இப்போ ஷோல்டர்லேருந்து சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப எட்ஜில் வச்சு நீங்கள் போடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த பிசிறு தட்டிட்டு வெளியில் வராமல் அப்படியே இருக்கும். இப்போ தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸோட கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து 2மே நமக்கு சமமாக இருக்குது. கீழே நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுவுமே நமக்கு சேமாக தான் இருக்குது. இப்போ நம்ம எப்படி டாட் பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம அந்த டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த வி மாதிரி, அது 2 கிளாத்தையும் நம்ம ஒன்று போல் வச்சுக்கணும். மேலே ஏற்ற இறக்கமாக நம்ம வச்சிடக்கூடாது, சமமாக வச்சுக்கோங்க. மேலே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது ஷோல்டர் சமமாக இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு கீழே அந்த 2 கிளாத்தும் ஒன்று போல் தான் இருக்கணும். கீழே அகலம் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அளவு ப்ளவுஸில் அளந்துட்டு அதில் எவ்வளோ இன்ச் இருக்கோ அதை நீங்கள் நோட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மேலே நான் 3 இன்ச் வரையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 3 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு கிராஸாக நீங்கள் கோடு போட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது 2 தையலாக போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த இடம் பிரியாமல் அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. இப்போ நம்ம நடுவில் டாட் பிடிப்போம். எப்பயுமே நம்ம நடுவில் டாட் பிடிக்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி தான் நம்ம 3 சைடுமே டாட் பிடிக்கணும். நீங்கள் சென்டரில் டாட் பிடிக்கும்போது நீங்கள் பட்டி சைடு சமமாக வச்சுட்டு நீங்கள் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டாட்டை பிடிச்சிக்கோங்க.
சென்டரில் உங்களுக்கு எவ்வளோ வந்து டாட்டோட அகலம் இருக்கோ அதை நீங்கள் அளவு ப்ளவுஸில் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே நீங்கள் அந்த அளவு வந்து அளந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த சைடு தைக்கும்போது அந்த அளவு தெரியும். இப்போ நம்ம 3வது டாட் பிடிக்க போகிறோம். அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட டாட் பிடிக்க போகிறோம். நீங்கள் ஆர்ம் ஹோலில் டாட் பிடிக்கும் போது அந்த கப் ஷேப்பை மட்டும் லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கிராஸாக வச்சு அந்த தையலை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நீட்டாக இருக்குது கிராஸோட ஷேப்பு. நீங்கள் எப்பயுமே கிராஸ் வந்து பிடிக்கும்போது நீங்கள் எண்டில் வந்து கொண்டு வரும்போது ரொம்ப கிராஸாக கொண்டு வாங்க. அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம இந்த சைடு பிடிச்சிக்கலாம். இப்போ 2 சைடுமே நம்ம டாட் பிடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி இந்த பேக் பீஸோட ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டியோட நமக்கு அளவு வந்து 2மே ஒன்று போல் இருக்குது. கழுத்தோட அளவும் நமக்கு ஒன்று போல் இருக்குது. அந்த சென்டரில் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் நமக்கு சமமாக வரணும். இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. பேக் பீஸில் வந்து கெட்ட பக்கம் பார்த்து இப்போ ஃப்ரண்ட் பீஸை அது 2 மேலேயும் சமமாக வச்சுக்கோங்க. நம்ம எப்படி ப்ளவுஸ் வந்து வச்சுருப்போமோ அதே மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அப்படியே இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த தையலை வந்து அது மேலே அழகாக போட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ணது மேலே நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் வந்து 2 தையலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். அதே ஃப்ரண்ட் பார்ட்டையும் நீங்கள் அப்படியே திருப்பி விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க.